Are you ready for lemonade? நீங்க லெமனேடுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? How many of you say yes? எத்தனை பேர் ஆம் என்று Turn to சொல்றீங்க? somebody and ask, are you ready for lemonade? லெமனேடுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? We are in part 2 of the series Lemonade. இந்த தொடர் பிரசங்கத்தில் நாம் இரண்டாவது பாகத்திற்கு வந்திருக்கிறோம். This is a VBC series, இது விபிசில குழந்தைகளுக்காக இது நடத்தப்பட்டது. but we have extended it to the adults. நாம் இப்பொழுது இந்த ஆராதனையிலும் அடல்ட்டுக்காகவும் இதை நாங்கள் இன்னும் மீண்டுமாக தொடர்கிறோம். And this is week 2 of it. இது இரண்டாவது வாரமாக Now இருக்கிறது. let's go back to where we left off. எந்த இடத்தில் நாம் விட்டோமோ அந்த இடத்திற்கு நாம் If செல்வோம். somebody brings you an edible physical lemon, யாராவது உங்க இடத்துல இந்த லெமனை கொடுத்தால் they do not give you a heads up. நீங்கள் இந்த லெமனை கொடுத்து எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் முன்னறிவிப்பும் They இல்லாமல் do not give you time to think or process. நீங்கள் அதை குறித்து யோசிக்க நேரம் இல்லாமல் உங்களுக்கு They கொடுத்தால் just show it in your mouth. உங்க வாயில நேரடியாக அதை Or வைத்தால் somebody brings you undiluted lemon juice எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அந்த ஜூஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்தால் and gives it to you without heads up, எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்தால் without telling you that this is lemon juice, இது லெமன் ஜூஸ் என்று எதுவுமே சொல்லாம உங்களுக்கு நீங்கள் கொடுத்தால் and gives it to you to drink. அதை நீங்க குடிக்க கொடுத்தால் The moment it enters your mouth, உங்க வாய்க்குள்ள அது உள்ளே போன உடனேயே what is your typical response? உங்களுடைய உடலில் என்ன விதமான ஒரு ரியாக்ஷன் இருக்கும்? Each one of us will respond differently. எப்படி நாம ரியாக்ஷன் கொடுப்போம்? எப்படி நாம் பதிலளிப்போம்? Some of us, as a response, we might spit it out. அது எப்படியாவது நான் வெளியே துப்பிவிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து It கொண்டிருக்கலாம். might be a reflex action. அது உடனடியாக பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக The இருக்கிறது. moment it enters, we might say, "Chi tu will tupify it." அது வாயில நுழைந்த உடனேயே எப்படியாவது துப்பிவிட வேண்டும் என்று நீங்கள் உணர்வீர்கள். That might be your response. அதுதான் உங்களுடைய ஒரு பதிலாக ரியாக்ஷனாக Or you இருக்கும். look at this person who's given that to you, யார் உங்களுக்கு கொடுத்தார்களோ அவர்களை நீங்கள் பார்த்து and you might yell at that person. அவர்களை குறித்து நீங்கள் கோபப்பட்டு கத்துவீர்கள். What were you thinking when you gave this to இதை me? கொடுக்கும் பொழுது நீ என்ன நினைத்து Don't கொடுத்தாய்? you dare do that again. மீண்டுமாக இதை நீ செய்யக்கூடாது என்று கோபத்தோடு Or you சொல்லுவோம். might tell that person, அந்த நபரை நோக்கி "Wait and watch, I'll come back to you. மீண்டுமாக நானும் இதே மாதிரி உனக்கு நான் செய்வேன். I'll give you something to eat and drink." இதே மாதிரி உனக்கும் நான் குடிக்க சாப்பிட நான் ஒன்று You தருவேன். respond to the other person இப்படியாக நாம் பதிலளிப்போம். by saying, "I'll come back at you." மீண்டுமாக நான் உன்னிடத்தில் இதே போல் நான் வருவேன். Or you're just so done, you want to chug lots of water. இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு உணர்வீர்கள். Or you say, "Give me anything that will remove this aftertaste in my mouth." இந்த வாயில இருக்கிற அந்த ருசியை எடுத்து போடுவதற்கு வேறு ஏதாவது எனக்கு கொடு என்று So கேட்பீர்கள். to an edible lemon or lemon juice, these can be our typical responses. இப்படியாக நீங்கள் அந்த லெமனையோ லெமன் ஜூஸையோ நீங்கள் வாயில் வைக்கும் பொழுது உங்களுடைய ரியாக்ஷன் இப்படியாக இருக்கும். But how do you respond when life throws lemons at you? ஆனால் வாழ்க்கையில் உங்களை நோக்கி எலுமிச்சை வீசப்படும் பொழுது நீங்கள் எப்படி I உணர்வீர்கள்? think this monitor is off. If somebody can help me with this, that'll be great. So when life throws lemons at you, உங்களை நோக்கி வாழ்க்கையில் எலுமிச்சை வீசப்படும் பொழுது does life always give you a heads up? எப்பொழுதுமே உங்களுக்கு வாழ்க்கை ஒரு முன்னறிவிப்பு It கொடுக்குமா? doesn't. It doesn't tell you, "Hey, I'm about to give you something sour." நான் இப்படியாக ஒரு புளிப்பான ஒரு விஷயத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லுமா? I'm about to give you something unpleasant. உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு காரியத்தை கொடுக்க Life is போகிறேன். not going to tell you that. வாழ்க்கை உங்களுக்கு அதை சொல்ல But போவதில்லை. sour, unpleasant experiences are going to come your way. ஒரு புளிப்பான ஒரு கசப்பான ஒரு ஏதாவது ஒரு உணர்வே இல்லாத ஒரு காரியத்தை கொடுக்க How do போகிறது. you respond typically when lemons are thrown at you in life? வாழ்க்கையில் உங்களை நோக்கி வீசப்படுகிற எலுமிச்சைக்கு நீங்கள் எப்படியாக பதில் அளிப்பீர்கள்? Do you want to spit it out? நீங்கள் அதை துப்ப வேண்டுமா? Do you want to yell, be angry at whoever brought this sourness into your life? யார் உங்களுக்கு இந்த புளிப்பான விஷயத்தை வாழ்க்கையில் கொடுத்தார்களோ அவர்களை நோக்கி நீங்கள் கோபப்பட்டு
கோபப்பட்டு கத்த வேண்டுமா? Do you say, I will get back at you, I will come back with revenge? நான் இதை ஒரு வெறியோடு இப்படியாக மீண்டுமாக நான் உனக்கு செய்வேன் என்று ஒரு பழி உணர்வு Or do வருகிறதா? you look for ways that you can take away that sourness from your அந்த life? வாழ்க்கையில் உங்களுடைய புளிப்பை நீங்கள் எடுத்து போட என்னவெல்லாம் காரியங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். Somehow let me get rid of this aftertaste. எப்படியாவது இந்த புளிப்பை விட்டு நான் எடுத்து போட வேண்டும் என்று நீங்கள் The உணர்வீர்கள். sourness that it's left me with. இந்த புளிப்பு என்னை This ஆட்கொண்டிருக்கிறது. unpleasant feeling that it's left me இந்த with. மகிழ்ச்சி இல்லாத சௌகரியம் இல்லாத ஒரு காரியம் என்னை ஆட்கொள்ளுகிறது. Somehow let me go here, let me do this, let me do that. ஏதாவது இங்கு போய் அங்கு போய் ஏதாவது செய்து இதை நான் எடுத்து போட And வேண்டும். try to get rid of this feeling, this aftertaste. இந்த உணர்வை எப்படியாவது நான் எடுத்து போட வேண்டும். You might have your typical response when life throws lemons at you. வாழ்க்கையில் உங்களை நோக்கி எலுமிச்சை வீசப்படும் பொழுது உங்களுடைய பதில் பிரதிபலிப்பு இப்படியாக இருக்கும். But there's a way that God wants you and I to respond when life throws ஆனால் lemons. இந்த மாதிரி எலுமிச்சை உங்கள் வாழ்க்கையில் வீசப்படும் பொழுது தேவன் இப்படியாக நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். This morning, how many of you say you want to learn that response? அந்த பதில் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை எத்தனை பேர் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று How சொல்லுகிறீர்கள்? many of you say you want God to teach you how to respond to life's lemons? இந்த வாழ்க்கையில் வருகிற எலுமிச்சையை நோக்கி நான் எப்படி பிரதிபலிக்க வேண்டும், எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் தேவனிடத்தில் கேட்க விரும்புகிறீர்கள்? Anybody? God is going to speak to you this morning. தேவன் இந்த நேரத்தில் காலை வேளையில் உங்களோடு கூட பேச You விரும்புகிறார். see, lemons were thrown at Jesus. இயேசுவை நோக்கி எரியப்பட்ட அந்த வீசப்பட்ட அந்த எலுமிச்சை All kinds of lemons. எல்லா விதமான எலுமிச்சைகள் The வீசப்பட்டது. sourest of இங்க lemons. புளிப்பான அநேக எலுமிச்சை The வீசப்பட்டது. most unpleasant lemons. அவருக்கு சௌகரியம் இல்லாத ஒரு எலுமிச்சை, The most intense, the most strong ஒரு lemons. தீவிரமான உக்கிரமான ஒரு எலுமிச்சை The வீசப்பட்டது. biggest of all ஒரு lemons பெரிய ஒரு எலுமிச்சை were வீசப்பட்டது. thrown at Jesus. இயேசுவை நோக்கி எரியப்பட்டு கொண்டே இருந்தது. Left, right, and center. எல்லா இடங்களிலிருந்தும் எலுமிச்சை அவர் சந்தித்தார். Without stopping. அந்த தடையே இல்லாமல் நிறுத்தாமல் எரிந்து கொண்டே இருந்தார். Lemons after lemons kept coming at Jesus as he was in this world. இயேசுவை நோக்கி மீண்டும் மீண்டுமாக எலுமிச்சை வீசப்பட்டு கொண்டே இருந்தது. This lemon called betrayal. இங்க துரோகம் என்கிற ஒரு எலுமிச்சை It was thrown at இயேசுவை Jesus. நோக்கி This வீசப்பட்டிருந்தது. lemon called denial. அவர் மறுதலித்ததும் அங்க எலுமிச்சையாக That வீசப்பட்டது. was thrown at Jesus. இப்படியாக அவரை நோக்கி எலுமிச்சை வீசப்பட்டு கொண்டே This இருந்தது. lemon called abandonment. Abandonment. இங்க அவர் நிராகரிக்கப்பட்டதாக அவர் உணர்ந்தார். That was thrown at Jesus. அப்படியான ஒரு எலுமிச்சை பழமும் அவரை நோக்கி This வீசப்பட்டது. lemon called rejection. தள்ளப்பட்டவராக உணர்ந்தார். அப்படியான ஒரு எலுமிச்சை The வீசப்பட்டது. Bible shows us how his own siblings rejected Jesus. அவருடைய தன் சொந்த சகோதர சகோதரிகளை எப்படி அவர்களை நிராகரித்தார்கள். That's quite a sour lemon. அதுவும் ஒரு புளிப்பான ஒரு எலுமிச்சை. They disowned Jesus. அங்க இயேசுவை நோக்கி எரியப்பட்டது. They behaved like he did not even exist. அது இல்லாதது போல அவர் உணர்ந்தார். They behaved like he does not even exist. அவர் இல்லாதது போல அவர்கள் உணர்ந்து Like they கொண்டிருந்தார்கள். don't even know this Jesus. இந்த இயேசுவை அறியாதது போல் இருந்தார்கள். That's quite a sour lemon to be thrown. அப்படியாக ஒரு புளிப்பான எலுமிச்சையை அவர்கள் You வீசினார்கள். see, while he was on earth, அவர் பூலோகத்தில் இருக்கும் பொழுது Jesus went through loss. இயேசு இந்த இழப்பை கூட சந்தித்தார். He lost his earthly father. தன்னுடைய உலக பிரகாரமான தந்தையை That's இழந்தவராக quite இருந்தார். a sour and unpleasant lemon. அதுவும் ஒரு புளிப்பான மகிழ்ச்சி இல்லாத ஒரு எலுமிச்சை. People that he came to serve அவர் ஊழியம் பண்ண வந்தார். one day said Hosanna, ஓசனா என்று ஒரு நாள் and பாடினார்கள். the next day they said kill him. மறுநாள் அவரை கொலை செய்யுங்கள் என்று மக்கள் Well, சொன்னார்கள். how unpleasant is that? இப்படி ஒரு மகிழ்ச்சி இல்லாத சௌகரியம் How இல்லாத ஒரு காரியம். sour is that? இப்படியாக எப்படி ஒரு புளிப்பான These விஷயம். lemons were thrown at Jesus. இயேசுவை நோக்கி எலுமிச்சை வீசப்பட்டு கொண்டே The இருந்தது. very people he came to save யாருக்காக இந்த உலகத்தில் ரட்சிக்க அவர் வந்தாரோ sentenced him to death. இப்படியாக அவர்களுக்கு அவரை நோக்கி மரணத்தை விதித்தார்கள். Well, that's quite the sour lemon. அதுவும் ஒரு புளிப்பான எலுமிச்சை. When Jesus hung on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது lemons after lemons were targeted. அவரை நோக்கி எலுமிச்சை வீசப்பட்டு
வீசப்பட்டு கொண்டே and இருந்தது. thrown at him from every direction. எல்லா திசைகளிலுமிருந்து எலுமிச்சை வீசப்பட்டு கொண்டே At இருந்தது. a point when he was parched and dehydrated, அவர் தண்ணீர் இல்லாமல் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது he requested for some ஒரு water. தண்ணீருக்காக அவர் இந்த இடத்தில் கெஞ்சி கேட்டுக் But கொண்டிருந்தார். instead they gave him vinegar to drink. ஆனால் அவருக்கு கசப்பான ஒரு காடியை கொடுத்தார்கள். That's worse than a lemon. அது எலுமிச்சையை விட மோசமானது. It's much more sour. இன்னும் அதிக புளிப்பானதாக இருந்தது. They mocked at him. அவரை நோக்கி கேலி They செய்தார்கள். humiliated அவரை him. நோக்கி கிண்டல் செய்தார்கள். They physically tortured him. இப்படியாக சரீர பிரகாரமாகவும் அவர்களை அடித்து The நொறுக்கினார்கள். pain inflicted on him, அவருக்கு அந்த வலி இன்னும் அதிகமாக இருந்தது. it was the most intense. அது இன்னும் அதிகமான ஒரு உக்கிரமான ஒரு தீவிரமான வலியாக கூட It இருந்தது. was the strongest. அது ஒரு கடுமையான வலி. It was the sourest. அது கடுமையான ஒரு புளிப்பாக It was இருந்தது. most unpleasant. அது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு There காரியமாக were இருந்தது. lemons at Jesus. இப்படியாக இயேசுவை நோக்கி எலுமிச்சை But வீசப்பட்டது. what we got to see today is, இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? how did Jesus respond to these lemons? இயேசு எப்படி இதற்கு பதிலளித்தார், பிரதிபலித்தார்? What did Jesus do when these lemons came in all directions? அவரை நோக்கி எல்லா திசைகளிலிருந்தும் எலுமிச்சை வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? How did he respond? அவர் எப்படியாக அவர் பதிலளித்தார்? Did Jesus cry? அவர் அழுதாரா? Did Jesus cry? இயேசு அழுதாரா? Did Jesus cry? இயேசு அழுதாரா? I'm getting response from here, but in the middle, did Jesus cry? இயேசு அந்த இடத்தில் அழுதாரா? Yes, Jesus ஆம், cried. இயேசு அழுதார். Did Jesus hurt? அவர் காயப்பட்டாரா? Yes, he was hurting. ஆம், அவர் காயப்பட்டவராக இருந்தார். Was Jesus angry? அவர் கோபமடைந்தாரா? Yes, Jesus was angry. ஆம், இயேசு கோபமும் அடைந்தார். Was Jesus disappointed? இயேசு அந்த இடத்தில் ஏமாற்றம் அடைந்தாரா? Yes, Jesus was ஆம், disappointed. இயேசு அந்த இடத்தில் ஏமாற்றமும் அடைந்தார். Did Jesus wish that it didn't happen to இது him? எனக்கு நடக்க வேண்டாம் என்று இயேசு ஆசைப்பட்டாரா? Did Jesus wish these lemons didn't come at him? இந்த எலுமிச்சை எனக்கு வேண்டாம் என்று அவர் ஆசைப்பட்டாரா? Did Jesus wish for the suffering, for the sourness, for the unpleasantness to be taken away? இந்த பாடுகள், இங்க எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாரா? Yes, Jesus did. ஆம், இயேசு அதை When செய்தார். lemons were thrown at him, எலுமிச்சை அவரை நோக்கி வீசப்படும் பொழுது Jesus cried. இயேசு அழுதார். He was hurting. அவர் காயப்பட்டார். He was அவர் disappointed. ஏமாற்றம் அடைந்தார். He was அவர் angry. கோபம் He அடைந்தார். wished it didn't happen. இது எனக்கு நடக்க வேண்டாம் என்று கூட எதிர்பார்த்தார். But here's also what Jesus didn't do. ஆனால் இயேசு எதை செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க போகிறோம். Jesus didn't give up on life. இயேசு தன்னுடைய வாழ்க்கையை கைவிடவில்லை. Did Jesus give up on life? இயேசு தன்னுடைய வாழ்க்கையை கைவிட்டாரா? Till the very end. கடைசி பரியந்தம் He yielded his life. தன்னுடைய ஜீவனை அவர் இணங்கி கொடுத்தார். But he didn't give up on life. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கைவிட்டு விடவில்லை. Jesus did not run back to heaven. மீண்டுமாக நான் பரலோகத்திற்கு ஓடி போகிறேன் என்று இயேசு Oh, I சொல்லவில்லை. cannot do this anymore. இதை என்னால் செய்ய முடியாது. He had every reason to. அவரால் எல்லா காரணங்களும் சொல்லக்கூடும். Father God, I cannot do this anymore. பிதாவே, என்னால் இதை இனிமேல் ஏற்றுக்கொள்ள He முடியாது. didn't run back to heaven. மீண்டுமாக நான் பரலோகத்திற்கு Did செல்லுகிறேன். he just stop at crying? அந்த இடத்தில் அழுவதோடு நிறுத்தி விட்டாரா? He didn't just stop at அவர் crying. அழுவதோடு நிறுத்தி Did விடவில்லை. he just stop at hurting? அவர் காயத்தோடு நிறுத்தி விட்டாரா? He didn't just stop at hurting. அவர் அந்த இடத்தில் காயத்தோடு வலியோடு நிறுத்தவில்லை. But here's what Jesus did. இயேசு என்ன செய்தார்? Jesus endured. இயேசு அதை தாங்கிக் கொண்டார். Everybody say Jesus endured. இயேசு அதை சகித்து தாங்கிக் கொண்டார். Turn to somebody and say Jesus endured. இயேசு அதை சகித்து தாங்கிக் கொண்டார். In other words, இப்படியாகவும் சொல்லலாம். he caught all the lemons thrown at him. அவரை நோக்கி வீசப்பட்ட எல்லா எலுமிச்சைகளையும் அவர் பிடித்து வைத்துக் கொண்டார். Whatever lemon came at him, அவரை நோக்கி வீசப்பட்ட எல்லா எலுமிச்சையும் Jesus caught them. இயேசு அதை பிடித்து வைத்துக் கொண்டார். He endured them. அதை தாங்கி நிறுத்திக் He கொண்டார். didn't dodge them. அவர் அதை விட்டு விலகவில்லை. He caught them. அதை பிடித்துக் கொண்டார். He endured them. அதை தாங்கி நிறுத்தி நின்று This கொண்டிருந்தார். is what you and I got to learn from Jesus
Jesus இதுதான் today. நாம் இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக When இருக்கிறது. life throws lemons at you, உங்களை நோக்கி எலுமிச்சை when வீசப்படும் பொழுது, the world gives you lemons, இந்த உலகம் உங்களுக்கு எலுமிச்சை கொடுக்கும் பொழுது, what does Jesus want you to do? இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? Turn to somebody and say, He wants you to endure. நீங்கள் அதை தாங்கி வலியோடு நிறுத்திக் கொள்ள He வேண்டும். wants you to catch them அதை நீங்கள் lemons. பிடித்து Today we're going to meditate on catching them lemons. அதை நாம் பிடித்துக் கொள்வதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Amen. Catching them lemons. அந்த லெமனை நாம் பிடிக்க வேண்டும். Catch them. எலுமிச்சையை நாம் பிடிக்க வேண்டும். Endure them. அதை நாம் தாங்கி நிற்க வேண்டும். Don't run away. நீங்கள் ஓட வேண்டாம். Let me say it again. மீண்டுமாக சொல்லுகிறேன். Catch them. அதை நீங்கள் பிடித்து Endure them. நீங்கள் அதை சகித்துக் And கொண்டு don't run away. நீங்கள் அதை விட்டு விலகி ஓட வேண்டாம். When life throws lemons at you, உங்களை நோக்கி எலுமிச்சை வீசப்படும் பொழுது, when life gives you sour experiences, இந்த வாழ்க்கை ஒரு புளிப்பான அனுபவத்தை கொடுக்கும் பொழுது, when life gives you unpleasant experiences, ஒரு சந்தோஷம் இல்லாத காரியத்தை வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, cry, நீங்க அழுங்கள், but catch them anyway. ஆனால் எப்படியாவது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Cry, நீங்க அழுங்கள், but catch them anyway. எப்படியாவது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள Well, வேண்டும். that's quite a thing to say. இப்படியாக நீங்கள் யோசிக்கலாம். When Eliana cries, நீ எலியானா அழும் பொழுது, I say cry. அழு என்று சொல்வேன். It's okay, you cry. பரவாயில்ல, நீ அழலாம். She goes out and she tells other people the same thing. மற்றவர்களை பார்த்து நீ அழு என்று சொல்லும் பொழுது, Her grandpa pretends play with her. அவருடைய தாத்தா விளையாட்டுக்காக நான் அழட்டுமா என்று கேட்கும் And her பொழுது, grandpa asks Eliana, I'm going to cry right now. எலியாவை நோக்கி தாத்தா இப்படியாக நான் அழட்டுமா என்று கேட்கும் பொழுது, She'll stand and say, cry, grandpa. பரவாயில்ல கிராண்ட்பா, அழுங்க என்று You சொல்வா. cry. பரவாயில்ல அழு என்று சொல்வா. Grandpa tells me, Mago, she's asking me to cry. Look at this one. இவளை பாரு, என்னை பார்த்து அழு என்று சொல்லுகிறார். But this is what we've conditioned her to. இப்படியாக நாங்கள் அவர்களை வளர்த்திருக்கிறோம். You cry, it's okay. பரவாயில்ல நீ அழலாம் என்று But that's சொல்லுகிறோம். not how we associate crying with. ஆனால் இப்படியாக நான் அழுகிற காரியத்தை குறித்து யோசிக்க We see மாட்டோம். crying as something negative, ஒரு எதிர்மறையான காரியமாக அழுவதை நாம் பார்க்கிறோம். something that we shouldn't do, நாம் அழக்கூடாது என்கிற யோசனையோடு இருக்கிறோம். something that we must hide and do, நாம் அதை மறைத்து ஒளித்து நாம் அழ வேண்டும் என்று something சொல்லலாம். that we must do in the bathroom when nobody's watching. யாருமே பார்க்காத இடத்துல பாத்ரூம்ல கூட இருந்து நாம் அழலாம் என்று யோசிப்போம். When you smile or when you laugh at somebody, நீங்கள் யாரையாவது குறித்து பார்த்து சிரிக்கும் பொழுது, you say, I'm sorry for laughing. நாம் சிரிப்பதற்கு சாரி என்று சொல்வீங்களா? Do you say that? நீங்கள் சிரிப்பதற்கு சாரி You என்று சொல்வீங்களா? don't. இல்லை. But the moment you cry in front of somebody, ஆனால் யார் முன்னாவது நாம் அழும் பொழுது how do you immediately respond? எப்படியாக நீங்கள் பதில் Say, எழுப்பீர்கள்? I'm so sorry, excuse my tears. என்னை மன்னித்து விடுங்கள், நான் அழுகிறேன் Well, என்று that's சொல்லுவோம். how we see laughing and crying அப்படியாக நாம் சிரிப்பதையும் அழுவதையும் ஒப்பிட்டு பார்க்கும் as பொழுது one good and the latter bad. ஒரு காரியம் நல்ல விதமாக, இன்னொரு காரியம் கெட்ட விதமாக That's பார்க்கிறோம். why we tell our little boys, நாம் இப்படியாக சிறு பசங்களை பார்த்து சொல்லுவோம், don't cry like a baby. ஒரு 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 குழந்தையை போல அழாதே என்று We சொல்லுவோம். tell our boys, பசங்களை நோக்கி don't cry like ஒரு girls. ஒரு பொன்னை போல நீ அழக்கூடாது என்று We சொல்லுவோம். tell a grown ஒரு man, வளர்ந்த மனுஷனை don't நோக்கி cry like a ஒரு woman. பெண்ணை போல நீ அழக்கூடாது என்று Well, சொல்லுவோம். this is what we do with tears. இப்படியாக கண்ணீரை குறித்து நாம் போதித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus cried. இயேசு அழுதார். Will we dare to tell Jesus? இயேசுவை நோக்கி யாராவது அழ வேண்டாம் என்று Jesus, சொன்னார்களா? don't cry like a girl. இயேசு ஒரு பெண்ணை போல நீங்கள் அழ வேண்டாம் என்று இயேசுவை நோக்கி Jesus, சொன்னார்களா? don't cry like a baby. ஒரு குழந்தையை போல நீங்கள் அழக்கூடாது என்று இயேசுவை நோக்கி Well, we சொன்னார்களா? wouldn't dare to do that. யாரும் அப்படியாக இயேசுவை நோக்கி சொல்லவில்லை. But why are we doing that to each other? எதற்காக நாம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிறோம்? Why are we doing that to little boys and grown men? ஒவ்வொரு மனுஷர்களையும் ஆண் குழந்தைகளையும் பார்த்து நாம் ஏன் இப்படி Why are சொல்லுகிறோம்? we doing that to women who shed tears? எதற்காக ஒரு பெண்ணை நோக்கி நாம் இப்படி சொல்ல முடியும்? Why do we see it as a sign of weakness? அது ஒரு பலவீனத்தின் அடையாளமாக நாம் Turn பார்க்கிறோம். to somebody
somebody and say, Jesus cried. இயேசு அழுதார் என்று சொல்லுங்கள். Jesus cried. இயேசு அழுதார் என்று We சொல்லுங்கள். make it look so bad அது அது ஒரு மிகவும் கவலைக்குரிய இடமாக that இருக்கலாம். it seems downright ungodly. இப்படியாக அது ஒரு தேவனற்ற செயலாக கூட நீங்கள் It's யோசிக்கலாம். not beauty for a child of God to cry like this. தேவ பிள்ளைகள் இப்படி அழக்கூடாது என்று கூட நீங்கள் சொல்லலாம். What have we done with the human nature that God has given to us? தேவன் நமக்காக கொடுத்த அந்த இயற்கையான சுபாவத்தை நாம் எப்படி யோசிக்கிறோம்? When life throws lemons at you, இங்க வாழ்க்கை உங்களை நோக்கி எலுமிச்சை வீசப்படும் பொழுது the sourness can get overwhelming. இப்படியாக உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் அதிகமாக நீங்கள் உணரலாம். The unpleasantness can get overwhelming. மகிழ்ச்சி இல்லாத காரியங்களை உங்களை உணர்வுபூர்வமாக ஆக்கலாம். And our natural response might be crying. இயற்கையாகவே உங்களுடைய பதில் அழுகையாக இருக்கும். God says, தேவன் சொல்லுகிறார், cry, அழுங்கள் என்று but சொல்லுகிறார். catch them anyway. ஆனால் எப்படியாவது அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Catch those lemons anyway. எப்படியாவது அந்த எலுமிச்சையை பிடித்துக் கொள்ளுங்கள். Because Psalm 56:8 says like this. சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது One of my favorite verses in the எனக்கு Bible. மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் இது. You keep track of all my sorrows. என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எண்ணி In இருக்கிறீர்கள். other words, you keep track of all my lemons. என்னுடைய எலுமிச்சை எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் வைத்துக் You have கொண்டிருக்கிறீர்கள். collected all my tears in your என் bottle. கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறீர்கள். If God is against tears, தேவன் இப்படியாக அழுவதற்கு எதிராக if இருந்தால் God does not like crying, நீங்கள் அழுவதை தேவன் விரும்பவில்லை then என்றால் why does he have a bottle? எதற்காக அவர் இந்த பாட்டிலை You வைத்திருக்கிறார்? have collected all my tears in your bottle. உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துருத்தியில் வைத்துக் You have கொண்டிருக்கிறார். recorded each one in your book. உங்களை குறித்து அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி இருக்கிறார். Your tears, உங்களுடைய கண்ணீரை குறித்து, every lemon, உங்களுடைய ஒவ்வொரு எலுமிச்சையும், every tear, ஒவ்வொரு கண்ணீரும் they are both recorded in his book. அவர் இப்படியாக கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். Amen. While you are catching them lemons, நீங்கள் அந்த எலுமிச்சையை நீங்கள் பிடிக்கும் பொழுது God is busy catching your tears. தேவன் உங்களுடைய கண்ணீரை பிடிப்பதில் அலுவலாக He is இருக்கிறார். not a God அவர் இப்படிப்பட்ட தேவன் who அல்ல. will waste a single lemon. உங்களுடைய ஒரு எலுமிச்சையை கூட அவர் வேஸ்ட் பண்ண He is மாட்டார். not a God அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. who will waste a single tear. உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் வீணடிப்பதில்லை. You have collected all my tears in your bottle. என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துருத்தியில் So, பிடித்திருக்கிறார். child of தேவ God, பிள்ளைகளே, cry, அழுங்கள், but catch them anyway. ஆனால் எப்படியாவது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Romans 5, ரோமர் 5வது verse 3 அதிகாரம் to 4 says like this. 3வது 4வது வசனத்தை பார்க்கும் And பொழுது not only this, but with joy let us exult in our sufferings and rejoice in our hardships. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று, Knowing that hardship, இந்த பொறுமை பரீட்சையும், in other words, lemons, நீங்கள் எலுமிச்சை என்று இந்த இடத்தில் சொல்லலாம், such as distress, pressure, or trouble, உங்களுடைய பிரச்சனை, போராட்டம், மன அழுத்தம் எல்லாம் produces patient endurance. உங்களுக்கு இப்படியாக உபத்திரவங்களிலும் கூட Everybody say endurance. சகித்துக் கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை Only when உருவாக்குகிறது. these lemons come, இந்த எலுமிச்சை உங்கள் வாழ்க்கையில் வரும் only பொழுதுதான், when you catch them அதை lemons, நீங்கள் பிடித்துக் கொள்ளும் will பொழுதுதான் you have endurance. உங்களுக்கு அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய உணர்வு Will வருகிறது. God build character in you? உங்களுடைய குணாதிசயங்களை அது இன்னும் மென்மேலும் வளர்க்கிறது. Will God build spiritual maturity in you? உங்களிடத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சியை தேவன் கட்டுகிறார். Not when you want to dodge every அதை lemon. விட்டு நீங்கள் விலகும் பொழுது அல்ல, When you catch அதை them, நீங்கள் பிடித்துக் when கொள்ளும் you பொழுது, endure நீங்கள் them, அதை பிடித்து தாங்கிக் கொள்ளும் He பொழுது builds even more இன்னும் endurance. அதிகமான ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்கு He வருகிறது. builds even more character. இன்னும் உங்களுடைய பண்பு இன்னும் அதிகமாக He வளர்கிறது. builds even more maturity in you. உங்களிடத்தில் இன்னும் அதிகமான ஒரு முதிர்ச்சி வருகின்றது. So when you are done crying, நீங்கள் அழுது முடித்த பின்பதாக don't stop at அந்த crying. இடத்தில் அழுவதோடு நிறுத்தி Wipe விடாமல் away those அந்த tears. கண்ணீரை நீங்கள் துடைத்துக் Turn கொண்டு, to somebody and say, wipe away those உங்கள் tears கண்ணீரை நீங்கள் துடைத்துக் கொண்டு and rejoice இன்னும் again. மீண்டும்
மீண்டுமாக மகிழ்ந்து களிகூற Amen. வேண்டும். Rejoice again. மீண்டுமாக மகிழ்ந்து களிகூற Because ஆயத்தப்படுங்கள். suffering, அந்த பாடுகள் because every lemon, ஒவ்வொரு எலுமிச்சையும் it brings endurance. அது இன்னும் அதிகமான ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை நிற்கக்கூடிய ஒரு பண்பை உயர்த்துகிறது. Cry, அழுங்கள், but catch them lemons anyway. ஆனால் எப்படியாவது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ளுங்கள். Many of us stop at just crying. அநேகர் நாம் அழுவதோடு நிறுத்தி We're விடுகிறோம். spending our lives just by crying. வாழ்க்கை முழுவதுமாக அழுது கொண்டே இருக்கிறோம். Crying, crying, crying. அழுது கொண்டே இருக்கிறோம். Nothing more, nothing less. அழுவதை தாண்டி வேறு எதுவும் செய்வதில்லை. We understand life is overwhelming. இப்படியாக வாழ்க்கை பிரச்சனையோடும் போராட்டத்தோடு தான் Your இருக்கும். life may be overwhelming. உங்களுக்கு வாழ்க்கை இப்படியாக சகிப்பு இல்லாமல் கூட The இருக்கலாம். sourness may be overwhelming. இந்த புளிப்பு அதிகமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். The unpleasantness may be a little too much to bear. சந்தோஷம் இல்லாத காரியம் கூட அதிகமாக நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கூட But இருக்கலாம். don't stop at crying. ஆனால் அதோடு நீங்கள் நிறுத்திவிட God வேண்டாம். says, endure. நீங்கள் இன்னும் அதிகமாக தாங்கி நிற்க வேண்டும். Amen. Turn to somebody and say, endure. நீங்கள் தாங்கி நிற்க வேண்டும். Amen. ஆமென். When life throws lemons at you, இங்கே வாழ்க்கை எலுமிச்சை உங்களை நோக்கி வீசப்படும் பொழுது cry, அழுங்கள், but catch them ஆனால் anyway. எப்படியாவது நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Shall we lift our hands கரங்களை உயர்த்தி and just bring and pour our hearts to our God? நம்முடைய இருதயங்களை தேவனை நோக்கி நாம் ஊற்றலாம். Maybe you came in tears this morning, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணீரோட or maybe வந்திருக்கலாம். you've come saying, my tears have dried up. என்னுடைய கண்ணீர் எல்லாம் வடிந்து முடிந்து But போகிவிட்டது. God is here for you. இயேசு தேவன் உங்களோடு கூட இந்த நேரத்தில் Child of God, இருக்கிறார். God wants to build endurance in you. உங்களிடத்தில் அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய பண்பை வளர்க்க விரும்புகிறார். Dodge this lemon. இந்த 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 எலுமிச்சை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Catch this lemon. அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Say, God, I want to endure it. இதை நான் தாங்கி நிற்க வேண்டும். Because you have kept track of all my lemons. என்னுடைய எல்லா எலுமிச்சையும் நீங்கள் கணக்கில் You have வைத்திருக்கிறீர்கள். collected all my tears, என்னுடைய God. கண்ணீர் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து Even as வைத்திருக்கிறீர்கள். you surrender right now, இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிற God வேளையிலே wants to make this promise to you. ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த இடத்தில் உங்களுக்கு My கொடுக்கிறார். daughter, my son, மகனே மகளே, none of your lemons, உங்களுடைய எலுமிச்சை எதுவும் none of your tears உங்களுடைய கண்ணீர் எதுவும் will be அது wasted. வீணடிக்கப்படாது என்று தேவன் சொல்லுகிறார். Amen. ஆமென். When life gives you lemons, இந்த வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சையை கொடுக்கும் பொழுது sometimes சில நேரம் these lemons are thrown in such a way இப்படியாக எலுமிச்சை வீசப்படுகிறது. that it brings us down. அது அது உங்களை கீழே தள்ளும் விதமாக They keep coming at you, தொடர்ந்து உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறோம். keep hitting you. உங்களை நோக்கி அடித்துக் கொண்டே It இருக்கிறது. gets so overwhelming அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. that you're so weary, நீங்கள் தொய்ந்து போவீர்கள். you're so tired, நீங்கள் உங்க சோர்ந்து you போவீர்கள். don't feel like taking a next step forward. ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க முடியாத அளவு நீங்கள் சோர்ந்து You போயிருப்பீர்கள். don't even feel like going an inch further than you are. ஒரு இன்ச்சு கூட என்னால் ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று நீங்கள் யோசிக்கலாம். Because you may say, there's nothing left in me. இதற்கு மேல் என்னிடத்தில் எதுவுமே இல்லை. God says, தேவன் சொல்லுகிறார், crawl, தவழ்ந்து but போங்கள். catch them anyway. தவழ்ந்து போனாலும் நீங்கள் அதை எப்படியாவது பிடித்துக் Even கொள்ளுங்கள். if you are crawling, நீங்கள் தவழ்ந்து போனாலும் சரி, even if you're on your floor, நீங்கள் இந்த இடத்தில் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து even போனாலும், if you've hit rock bottom, நீ ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் தடை செய்யப்பட்டாலும் crawl, நீங்கள் தவழ்ந்து போக but வேண்டும். catch them anyway. ஆனால் எப்படியாவது நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். Amen. Psalms 145, சங்கீதம் 145வது அதிகாரம் verse number 14 says like this: 14வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? The Lord upholds all those who fall கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி and raises up all those who are bowed down. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். While you are busy catching lemons, நீங்கள் எலுமிச்சையை பிடிப்பதில் நீங்கள் வேலையாக இருக்கும் பொழுது God is busy catching you. உங்களை அவர் தேவன் பிடிக்கிற அலுவலாக Amen. Let me இருக்கிறார். say it again. மீண்டுமாக சொல்லுகிறேன், When you are busy catching them அந்த lemons, எலுமிச்சையை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே the Bible says தேவன் சொல்லுகிறார், God is busy catching
lifting you, தேவன் உங்களை பிடித்து தூக்கி விடுவதில் அலுவலாக is இருக்கிறார். upholding you, அவர் உங்களை தூக்கி விடுகிறார். He is carrying you. அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். He raises up all those who are bowed down. யாரெல்லாம் மடங்கடிக்கப்பட்டவர்களோ கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தூக்கி விடுகிறார். Psalms 37 verse 24. சங்கீதம் 37வது அதிகாரம் 24வது வசனம். If they stumble badly, அவர் விழுந்தாலும் they will still survive. தள்ளுண்டு போவதில்லை. Amen. Turn to somebody and say, you will survive. நீங்கள் எப்படியாவது You வாழ்வீர்கள். will survive. நீங்கள் தள்ளுண்டு போனாலும் For the Lord lifts them up with His hands. கர்த்தர் தமது கையினால் தூக்குகிறார், Amen. தாங்குகிறார் என்று When you are சொல்லப்பட்டிருக்கிறது. catching lemons with your hands, நீங்கள் உங்கள் கையினால் எலுமிச்சையை பிடிக்கும் பொழுது God is busy lifting you up with His hands. அவர் தன்னுடைய சொந்த கரங்களினால் உங்களை தூக்கி உயர்த்துகிறார். Never forget that. இதை நீங்கள் மறக்க கூடாது. Matthew 24, மத்தேயு 24வது அதிகாரம் verse number 13. 13வது வசனம். But the one who endures முடிவு பரியந்தம் and bears up under suffering முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, to the end will முடிவு be பரியந்தம் saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. Let's read that again. மீண்டுமாக But வாசிக்கலாம். the one who endures, யார் இப்படியாக தாங்கி சகித்துக் கொள்கிறார்கள்? everybody say endures. யார் தாங்கி சகித்துக் Turn to கொள்கிறார்கள்? somebody and say யார் endures. தாங்கி சகித்துக் And கொள்கிறார்கள்? bears up under suffering. இங்கே தொடர்ந்து பாடுகளுக்குள்ளாக இருக்கிறார்களோ, And bears up when lemons come. இந்த எலுமிச்சை வரும் பொழுதெல்லாம் சகித்து தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Till when? எவ்வளவு தூரம்? To the end. எது வரைக்கும்? They will be saved. முடிவு பரியந்தம் இருப்பவர்களே Child ரட்சிக்கப்படுவார்கள். of God, how does God want you to endure? தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படியாக நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று He wants you எதிர்பார்க்கிறார். to endure to the end. முடிவு பரியந்தம் அவர் எதிர்பார்க்கிறார். Amen. ஆமென். This message is really important. இந்த வசனம் முக்கியமானதாக இருக்கிறது. I don't know if you understand why, நீங்கள் சரியாக கவனித்தீர்களா, சரியாக புரிந்ததா? but I'm going to tell you anyway. எப்படியாக சொல்லுகிறேன். Because we have a generation now. நாம் இப்படியாக ஒரு சந்ததியை We பார்க்கிறோம். have young people now வாலிபர்களை இப்படியாக பார்க்கிறோம். who lack what we are talking about, endurance. இங்க சகிப்புத்தன்மை, தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இல்லாமல் போகிறது. We have a generation now that lacks something called resilience. இப்படியாக இந்த வாலிபர்கள் மத்தியில், இந்த சந்ததியினர் மத்தியில் தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத காரியம் வளருகிறது. Our young people lack what we call is grit. இங்க வாலிபர்கள் இங்க பெர்சீவரன்ஸ், அதாவது தன்னுடைய இப்படியாக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சகிப்புத்தன்மை அவர்கள் இல்லாமல் வளருகிறார்கள். It's not there anymore. அது அவர்களிடத்தில் இல்லாமல் At போகிறது. a slight inconvenience, அவர்கள் சௌகரியம் இல்லாமல் we want to இருக்கிறார்கள். give up on life. அங்க வாழ்க்கையை விட்டு விடலாம், கைவிட்டு விடலாம் என்று At a யோசிக்கிறார்கள். slight delay, இப்படியாக தொடர்ந்து we say that's it, no more, nothing else for me. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் எதுவுமே இல்லை என்று At சொல்லுகிறார்கள். a slight inconvenience, அதுவும் ஒரு சௌகரியம் இல்லாமல் இருக்கும் at the பொழுது, sight of a disappointment, ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றம் வரும் we பொழுது, say my life is over. என்னுடைய வாழ்க்கை முடிந்து I'm விட்டது, not going to do this இதை நான் anymore. இனிமேல் செய்ய How போவதில்லை. many suicidal stories in every single youth? ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை இந்த தற்கொலை முயற்சிகள், தற்கொலை எண்ணம் வளர்ந்து கொண்டே How இருக்கிறது. many anxiety stories in every single youth? ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு வாலிபர்களிடத்திலும் இப்படியாக மன அழுத்தம்க்குரிய பிரச்சனைகள், மன போராட்டங்கள் How many இருக்கின்றன. panic stories in every single youth? எப்படியாக அவர்களை பாதிப்புக்குள்ளாக உண்டாக்கின கதைகளை நாம் கேட்கிறோம். Where is our resilience? அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் That's இருக்கிறார்கள். why we don't stick to our jobs anymore. அவர்களுடைய வேலையில் கூட நிரந்தரமாக அவர்களால் இருக்க When it முடியவில்லை. gets a little inconvenient, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை we வந்தாலும் say, கூட, I'm done with this. இந்த வேலை எனக்கு I போதும், can't do this இதை anymore. இனிமேல் என்னால் செய்ய முடியாது. We can't stick to ஒரு relationships. உறவில் கூட அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. At a slight disappointment, ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றம், we say, we're letting go of அவ்வளவுதான், this. முடிந்தது, இந்த உறவு எனக்கு வேண்டாம் என்று What's நினைக்கிறார்கள். happening to our marriages? திருமண காரியத்தில் என்ன We நடக்கிறது? refuse to stay in marriages ஒரு மனதோடு நாம் அங்க தங்கி இருப்பதில்லை. because there's some mess, there's some disappointment. ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட We cannot handle it anymore. அதை என்னால் கையாள முடியவில்லை. We cannot handle a crisis anymore. அதை என்னால் நெருக்கடியை
நெருக்கடியை சந்திக்க முடியவில்லை. We've had it so easy. அது என்னால் சரியாக செய்ய முடியவில்லை. We've had it so comfortable in life. அது என்னால் சௌகரியமாக என்னோட வாழ்க்கையை வாழ முடியவில்லை. We've had it so easy in life. நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிட்டது. We've been spoon fed everything. எல்லாம் ஊட்டி விடப்பட்டதாக That இருக்கிறது. we don't have grit to endure. அதை சகித்து தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு, That we don't have grit to overcome. அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு, அதை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு, With a breakup we say my life is over. எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று கைவிட்டு And we விடுகிறார்கள். Google saying how can I end my life? என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி முடித்துக் கொள்ள முடியும்? Well, this is who we are. இப்படியாக நாம் மனிதர்களாக மாறிவிட்டோம். That's why young people, அதனால் வாலிபர்களே, brace yourselves. நீங்கள் இப்படியாக யோசித்து Don't dodge those அதை lemons. நீங்கள் விட்டு விலக வேண்டாம். Catch them அதை நீங்கள் anyway. பிடித்து தாங்கி நிற்க Even வேண்டும். if you have to crawl, நீங்கள் தவழ்ந்து செல்ல வேண்டியதாக இருந்தாலும் catch them anyway. அதை எப்படியாவது நீங்கள் பிடித்துக் கொள்ள Even வேண்டும். if you cry saying I cannot do this, என்னால் நீ அழுது அழுது நீங்கள் புரண்டாலும் இதை என்னால் செய்ய முடியாது என்று சொன்னாலும் catch them anyway. எப்படியாவது நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். Amen. ஆமென். Parents, you got to raise children with grit. பெற்றோர்கள் நீங்கள் இப்படியாக அவர்களை அங்கே சகிப்புத்தன்மையோடு நீங்கள் வளர்க்க You வேண்டும். got to tell them you can overcome இதை this. உன்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்ல This வேண்டும். is nothing for you. இது உனக்கு எதுவுமே இல்லை. Lean on God, you can get through this. தேவனிடத்தில் நீ சார்ந்து கொண்டால் போதும், இதை விட்டு நாம் வெளியே வரலாம் என்று வளர்க்க வேண்டும். In our VBC, விபிசியில் பார்க்கும் we பொழுது were blown away by how many youth said to us that they are going through suicidal thoughts. அநேக வாலிபர்கள் எனக்கு தற்கொலை எண்ணம் வருகிறது என்று அநேகர் பகிர்ந்து கொண்டார்கள். Not one, not two. ஒன்று இரண்டு அல்ல, Countless. எண்ணில் அடங்கா மக்கள் வந்தார்கள், வாலிபர்கள் வந்தார்கள். From little ones to the elderly ones. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை So many suicidal thoughts. அநேகருக்கு இந்த தற்கொலை எண்ணம் இருக்கிறது. But God says, ஆனால் தேவன் but சொல்லுகிறார், the one who endures யார் முடிவு பரியந்தம் and bears up under suffering முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்கள் to the end முடிவு பரியந்தம் will be saved. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று Amen. சொல்லப்பட்டிருக்கிறது. You got to make it to the end. இப்படியாக முடிவு பரியந்தமும் You cannot give up. நீங்கள் தொடர்ந்து கைவிட்டு விட You வேண்டாம். cannot give up in between. இடையிலே நீங்கள் கைவிட்டு விட You வேண்டாம். cannot yield in between. இடையிலே நீங்கள் இணங்கி விட வேண்டாம். That's why அதனால் you மாத்திரம் got to catch, நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். but don't cave in. நீங்கள் அதற்கு இணங்கி விட வேண்டாம். Catch, நீங்கள் பிடித்துக்கொண்டு but don't cave in. அதை நீங்கள் இணங்கி விட வேண்டாம். Here's how. எப்படி? Hebrews 12, எபிரேயர் verse 1 to 3. 12வது அதிகாரம் 1 3 வாசிக்கும் பொழுது, Therefore, since we are surrounded by such a huge crowd of witnesses to the life of faith, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, let us strip off every weight that slows us down, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, especially the sin that so easily trips us up, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, and let us run with endurance. நாம் இங்கே தாங்கிக் கொள்ளக்கூடியதாக ஓடுவோம். Turn to somebody and say, run with endurance. நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நிலைநிறுத்து ஓட வேண்டும். The race God has set before us. தேவன் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓட வேண்டும். How do we do this? எப்படி நாம் செய்ய வேண்டும்? We do this by keeping our eyes on Jesus, நம்முடைய கண்களை இயேசுவை நோக்கி நாம் பதிய வைக்க வேண்டும். the champion இந்த வெற்றியாளர்கள் who initiates and perfects our faith. நம்முடைய விசுவாசத்தை அவர் சரியாக வைத்துக் கொள்ளக்கூடியவர். Because of the joy awaiting him, அவரிடத்தில் இருக்கும் சந்தோஷம். what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He endured the cross, அவர் சிலுவையை சுமந்தார். disregarding its shame. அவர் என்ன ஒரு அவமானம் வந்தாலும் Now இப்பொழுது he is seated in the place of honor beside God's throne. தேவனுடைய சிங்காசனத்தில் அருகில் அவர் வீற்றிருக்கிறார். Think of all the hostility he endured from sinful people. அவர் எல்லா பாவப்பட்ட ஜனங்களிலிருந்தும் அவர் பெற்றுக்கொண்டதை நீங்கள் யோசிக்க வேண்டும். Then you won't become weary and give up. இதை நீங்கள் யோசித்தால் போதும், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். In other words, இப்படியாக சொல்லலாம். think of all the lemons Jesus endured. இயேசு எடுத்துக்கொண்ட எல்லா எலுமிச்சையை நீங்கள் பார்க்கும் பொழுது, Then you won't give up. நீங்கள் அதை யோசித்தால் நீங்கள் கைவிட்டு விடுவதில்லை. Amen. This Passion Translation reads like this. வேறு ஒரு மொழியாக்கத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, So consider carefully
நீங்கள் கவனத்தோடு how Jesus faced such intense opposition from ஒரு sinners, தீவிரமான இந்த பாவிகளிடத்திலிருந்து எப்படி அவர் எதிர்ப்பை சந்தித்தார். so that you won't become worn down and cave in under life's pressures. நீங்கள் இந்த வாழ்க்கை கொடுக்கிறதான இந்த அழுத்தத்திற்கு நீங்கள் இணங்கி விட மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. How should you not cave in under life's pressures? எப்படியாக வாழ்க்கையின் அழுத்தத்திற்கு இணங்கி விடக்கூடாது. God wants you to think about the lemons that Jesus faced. இயேசு எதிர்கொண்ட அந்த எலுமிச்சையை பற்றி நீங்கள் யோசித்தால் போதும். I want to leave you with this. இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். Whenever you feel like running away, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு ஓடி விட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், run deeper into the race God has set for you. தேவன் உங்களுக்கு முன்பதாக ஒரு பந்தயத்தை வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் ஆழமாக வேகமாக ஓட வேண்டும். Whenever you feel like running away, இதை விட்டு நான் ஓட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், run deeper into the race God has set before you. தேவனை நோக்கி தேவன் வைத்திருக்கிற பந்தயத்தில் நீங்கள் ஓட வேண்டும். Maybe today you felt like you came feeling like running away. நான் இதை விட்டு ஓடி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். God wants you to run, தேவன் இப்படி ஓட வேண்டும் but என்று He wants you to run into the race He's called you into. ஆனால் அவர் நிர்ணயம் பண்ண அந்த பந்தயத்தில் நீங்கள் ஆழமாக ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார். Amen.